அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் பசாலா கீரை செய்ய போகிறோம். அது பசாலா கீரை 2 கட்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ஜீரகம், உளுந்து, கடுகு, பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஆயிலு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு வெங்காயம். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஊற்ற வச்சாச்சு. ஆயில் ஊற்றுவோம். ஆயில் சூடாகட்டும். கடுகு போடுவோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. உளுந்து போட்டாச்சு. ஜீரகம் போடுவோம். இந்த மிளகா வறுத்து போடுவோம். கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், நல்லா வதங்கி வரட்டும். மிளகா போடுவோம். மல்லி இலை போடுவோம். போட்டு வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுவோம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு. காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா மசாலா வதக்கும் போகிற வரை நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கியாச்சு. இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நல்லா வாங்கிடுச்சு. வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுவோம். லாஸ்ட்டில் பத்திரன்னா பாதிக்கு போட்டுருவோம். 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிடுவோம். இப்போ வந்து மசாலா கீரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கணும். நான் மசாலா கீரை போடும்போது நிறையா இருக்கும். வதங்க கம்மியாகிடும். நல்லா வதங்கிட்டோம். பார்ப்போம். நல்லா பட்டு வதக்கிடுவோம். வதங்கலாம் கம்மியாகும். கம்மியாக மசாலா கீரை போட்டுக்கிட்டே இருக்கணும். கம்மியாகிடுச்சு. நாங்கள் போடுவோம். நல்லா வதக்குவோம். வதக்க கம்மியாகும். வதங்கிட்டும் பார்ப்போம். கம்மியாகிடுச்சு. நாங்கள் போடுவோம். வதங்கிட்டோம். வதங்கணும். இன்னொரு போடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டுவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா வதங்கி வரட்டும். மாற்றி பார்ப்போம். வதங்கி வந்தோன்னா கொஞ்சமாக ஆயிரும். நல்லா வதங்கிட்டோம். பார்ப்போம். நல்லா வந்துருச்சு. பருப்பு போடுவோம். எல்லா பருப்பையும் போட்டுக்குவோம். எல்லா பருப்பையும் போட்டாச்சு. நல்லா கிண்டி விடுவோம். எல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா வந்தோன்னா பார்ப்போம். நல்லா கிண்டியும் கிண்டி விட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. 2 ட்ரிப் நம்ம கிண்டி விட்டுருந்தோம். நல்லா கொதிக்குது. ரெடி ஆகிடும். இப்போ திறந்து வச்சு நல்லா கெட்டியாக வரையும் நல்லா வேக விடுவோம். வேகட்டும். வெந்தோன்னு பார்ப்போம். ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம்.
நல்லா கொதிச்சிருச்சு, சிக்கனை கட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க.